இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட் எது தெரியுமா? அது லா இல்லை, ஆர்டிக்கல் இல்லை. அப்போ அது என்ன? அது ப்ரியாம்பிள் தான். இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷனோட ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரியாம்பிளை வந்து படித்தே ஆகணும். இதை பேஸ் பண்ணி தான், இந்த பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷனே இருக்க போகுது. வாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த கான்ஸ்டியூஷன் பார்ட் 1 ப்ரியாம்பிள்னால் என்னன்னு பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் ஆடம்ஸ் லா டெஸ்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரியாம்பிள். இந்த ப்ரியாம்பிளை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் தான் ப்ரியாம்பிள். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் பக்கம்தான் ப்ரியாம்பிள். இதை தமிழில் முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எந்த தேதியில் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26 அடாப்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்லேருந்து தான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. 1949 அடாப்ட் பண்ணிடுறாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1950 ஜான் 26, அதாவது நம்ம ரிபப்ளிக் டே அப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இதுதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, அது எதை பேஸ் பண்ணி இருக்கணும், இது வந்து கைட் பண்ணும் இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதோட பர்பஸ், பிரின்சிபல்ஸ், ஃபிலாசபி இதெல்லாம் கைட் பண்ணி செட் பண்ணுறது தான் இந்த ப்ரியாம்பிள். இது மேக்ஸிமம் வந்து இது நிறைய லைன்ஸ்லாம் இருக்காது. கான்ஸ்டியூஷன் புக்கில் ஒரு குட்டி பேராகிராஃபாக இருக்கும். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நம்மளே நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை கொடுத்துக்கிறோம், இதை பேஸ் பண்ணிலாம் இருக்கணும் அப்படின்னு. இந்த ப்ரியாம்பிள் வந்து அதாவது பேசிக்கான ஒன்று. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிற ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. 395 ஆர்டிகல்ஸும் இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு எதெல்லாம் டிக்ளேர் பண்ணுது, அதாவது இந்த ப்ரியாம்பிளில் என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 விஷயம் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் எக்ஸாம்பிளில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாவர்னிட்டி. அப்படின்னா என்ன அப்படின்னா இறையாண்மை. இந்தியா வந்து ஃபுல்லி இண்டிபெண்ட்டான ஒரு கண்ட்ரி. எந்த ஃபாரின் பவருக்கும் இது சப்ஜெக்ட் கிடையாது. எந்த ஃபாரின் பவரும் இதில் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. நம்ம வந்து ஒரு ஃபுல்லி இண்டிபெண்ட்டான ஒரு கண்ட்ரி, நம்மக்கிட்ட சாவர்னிட்டி இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதை நமக்கு டிக்ளேர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சோஷியலிசம் அப்படின்னா சமதர்மம் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல், அதுதான் சமதர்மம், அனைவரும் சமம், இதுதான் சோஷியலிசம். தேர்ட் ஒன் வந்து செக்குலரிசம். அப்படின்னா மத சார்பற்ற, இந்தியாவுக்குன்னு ஒரு பர்சனல் ரிலீஜியன் கிடையாது, எல்லா ரிலீஜனையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க, திஸ் என்ஷோர்ஸ் தட் ஆல் ரிலீஜியன் ஆர் ட்ரீட்டட் வித் ஈக்குவல் ரெஸ்பெக்ட். அதிகாரப்பூர்வமான எந்த மதமும் கிடையாது, இதில் எல்லாருமே சமமாக நடத்தப்படணும். ஃபோர்த் ஒன் வந்து டெமோக்ரஸி. அப்படின்னா என்ன? மக்களாட்சி. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் தி பீப்புள். மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தப்படும் ஆட்சி தான் டெமோக்ரஸி. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இதை நமக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரிபப்ளிக், அதாவது குடியரசு. இது எப்படி அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அவரை தான் நம்ம ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ, அதாவது மறைமுகமாகவோ நேரடியாகவோ மக்களுக்கான தலைவர்களை மக்களே தேர்ந்தெடுத்து அவங்க ஆட்சி நடத்துகிறது. இந்த ஃபிக்ஸ்டு டேர்முக்கு வந்து மக்களே அவங்கள வந்து நம்ம வந்து ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணி அவங்கள வச்சிடுறோம். நமக்கு தலைவர் இவங்க தான், அதாவது இவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து ரிபப்ளிக். இந்த 5 தான் பேஸ். அதாவது we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. இந்த 5 மெயின். அண்ட் டு செக்யூர் டு த ஆல் சிட்டிசன்ஸ். அப்போது என்னெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் நமக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீதிகள். இதில் வந்து சோஷியலாகவும், எக்கனாமிக்காகவும், பொலிட்டிக்கலாகவும். நெக்ஸ்ட்டு லிபர்ட்டி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் தாட், எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் இதெல்லாம் லிபர்ட்டி கீழே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவாலிட்டி, அதில் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு கொண்டு வராங்க. இதில் தான் இந்த டிக்னிட்டி, யூனிட்டி இந்த 4 எழுதணும். அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இன் அவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி திஸ் 26th day of November 1949 do hereby adopt enact to give to ourselves this constitution.
நம்மளுக்கு நம்மளே கொடுத்துக்கிறோம் இந்த கான்ஸ்டியூஷனை. இந்த கான்ஸ்டியூஷன் எதை பேஸ் பண்ணி, அதாவது இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸு, ட்ரீம்ஸை வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதுதான் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் இப்போ கான்ஸ்டியூஷனை நிறைய இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. பேஸ்ட் வந்து ரைட்ஸ் அந்த நமக்கு டெவலப்மெண்ட்ஸ்லாம் வர வர இங்கே வந்து மாற்றுவாங்க. ரைட்ஸ் பேசிக்கலாக மாற்ற மாட்டாங்க. இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ப்ரியாம்பிளை பேசிக்காக வச்சு தான் பண்ணுவாங்க. ப்ரியாம்பிள் தான் பேசிக்கே. இதில் தான் அந்த ஃபிலாசபிஸு, பிரின்சிபல்ஸு அதெல்லாம் கொண்டு வராங்க. இது யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜுடிஷியரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆம்பிகுவஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியுமா? இதை வந்து ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியுமா? ப்ரியாம்பிள் தான் வந்து பேசிக்னு சொல்லிட்டோம். ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இதுதான் டிசைட் பண்ணுறாங்க 1960 இன்ரி பெரிபாரி கேஸ். அதாவது பெரிபாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிபாரிங்கிற ஒரு கிராமம் அதை வந்து இந்தியாவில் சேர்த்தணுமா, பாகிஸ்தானில் சேர்த்தணுமா, இதுதான் இந்த இது ரிலேட்டடாக தான் ஃபேக்ட். ஆனால் நம்ம என்ன டிசைட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரியாம்பிள் வந்து நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட பார்ட்டே கிடையாது. அதை அமெண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா 1973 கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு ஒரு கேஸ் வருது. இந்த கேஸில் 13 ஜட்ஜஸ் வராங்க. கேஸில் 13 ஜட்ஜஸ் டிசைட் பண்ணுறாங்க. என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 24, 1973 ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. இந்த கேஸோட ஃபேக்ட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நான் ஒரு தனியாக வீடியோவில் சொல்கிறேன். இந்த கேஸில் வந்து ப்ரியாம்பிள் கேன் பி அமெண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெண்ட் பண்ணலாம், ஆனால் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாமல் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் மெயின். இப்போ ப்ரியாம்பிள் கேட்டாங்கன்னா இந்த 2 கேஸும் மெயின். அடுத்து 1976 வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வருதுல்ல, நம்ம வந்து பார்த்தோம்ல அந்த 5 சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு. அந்த 5ல் 2 இப்போ தான் சேர்த்துறாங்க. எதெல்லாம் அப்படின்னா சோஷியலிசம், செக்குலரிசம். ஃபஸ்ட்டு இது கிடையாது. செக்குலரிசமும் சோஷியலிசமும் இப்போ தான் சேர்த்துறாங்க. அதாவது 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் சட்ட திருத்தம் பண்ணி கொண்டு வராங்க. அப்புறம் நம்ம இதில் பார்த்தோம்ல நெக்ஸ்ட்டு 4 லைனில் வந்து யூனிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, ஃப்ராட்டர்னிட்டியில் யூனிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, அதையும் இப்போ தான் அந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் சேர்த்துறாங்க. நெக்ஸ்ட்டு 1995 எல்ஐசி கேஸ் அப்படின்னு ஒன்று நடக்குது. அந்த கேஸில் கேசவானந்த் பாரதி அந்த கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை ரீகன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ப்ரியாம்பிள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் எழுதுவீங்க? மெயினாக ப்ரியாம்பிள் தான் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இதுதான் வந்து கான்ஸ்டியூஷனோட ஃபஸ்ட்டு பேஜ். அண்ட் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணினா யூஎஸ் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் இதை எடுத்துகிட்டு வராங்க. 1949 டிசம்பர் 26 அப்போ தான் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. எப்போ வெளியிடுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க? 1950 ஜான் 26 ரிபப்ளிக் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கும். என்னெல்லாம் நமக்கு டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலரிசம், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இதெல்லாம். அண்ட் இது இதெல்லாம் நமக்கு டிக்ளேர் பண்ணுது. அண்ட் என்னெல்லாம் செக்யூர் பண்ணுது அப்படின்னா அதாவது ஜஸ்டிஸ், அதில் சோஷியல் எக்கனாமிக், நெக்ஸ்ட்டு லிபர்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாட் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், ஈக்குவாலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டிக்னிட்டி, யூனிட்டி. அப்புறம் எந்த டேட்டில் அடாப்ட் பண்ணுச்சு. அப்புறம் இந்த ப்ரியாம்பிள் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அதை பெஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். இந்த பேசிக் கான்செப்ட் என்ன டிக்ளேர் பண்ணுது, என்ன செக்யூர் பண்ணுதுன்னு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்புறம் என்ன டேட்டுன்னு படிச்சிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரியாம்பிள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ரி பெரிபாரி கேஸ் நீங்கள் எழுதுவீங்க 1960. நெக்ஸ்ட்டு 1973 இந்த கேசவானந்த பாரதி எழுதணும். அப்புறம் 1995 எல்ஐசி கேஸ் எழுதலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரியாம்பிள் தான் பேசிக். கான்ஸ்டியூஷன் படிக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ப்ரியாம்பிள் நீங்கள் படித்தே ஆகணும். இதில் தான் அந்த பிரின்சிபல்ஸ், ஃபிலாசபி எதை பேஸ் பண்ணி எதை டிக்ளேர் பண்ணுது, எதை செக்யூர் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.